நிமிர்ந்து நோக்கக்கூடிய அளவுக்கு வருது. கடைசியாக இறைநிலை புரியாதீதத்துல இறைநிலையோட மனம் ஒன்றும் போதுதான் புரியாதீதம். அப்படி நம்ம மனதையே எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் கொண்டு வந்து பழகி கொள்றதுக்கு வேற ஒரு பயிற்சி இல்லை உலகத்துல இந்த குண்டலினி யோக தியானத்தை விட. அதை செய்து வர்றீங்க. ஆனால் முறையாக செய்தா எந்த எந்த பொருளை உணரணுமோ அது தகுந்தவாறு நமக்கு நம்ம பயிற்சியே இடம் கொடுத்து அதுக்கு அட்யூன்மெண்ட், அதுக்கு ஒரு இணக்கம் கொடுக்கும். அதனால தவத்தை ஒழுங்கா செய்து தத்துவத்தையும் தெளிவாக உணர்ந்து கொண்டு இறைநிலை ஒன்றுதான். அதுல இருந்து அது பிறந்தது இது பிறந்தது வேண்டாம், அதுவே எல்லாமாக மலர்ந்திருக்கிறது. கடல் இருக்கிறது, கடல்ல எத்தனையோ விதமான ரசாயனங்கள் இருக்கு. அதுல இருந்து ஒரு கை தண்ணி எடுத்துங்க, கடல்ல என்னென்ன இருக்கிறதோ அதெல்லாம் இதுலயே இருக்கும். அதே போல இறைநிலை என்ற கடல்ல இருந்து அந்த உற்பத்தி தானே எல்லாம். நீங்கள் யாரு, நான் யாரு? ஒரே கடலின் துளியம் தான். இங்க எத்தனை வித்தியாசம் பாராட்டுறோம், பழக்கத்தினாலே, அறியாததுனாலே. இறைநிலைதான் எல்லாமாக இருக்கிறது என்ற உண்மை உணராததுனால. அப்படி உணர்வதற்கு உரிய ஊக்கம் கொடுப்பதற்காகவும், ஏற்கனவே அந்த ஊக்கம் வந்தவர்கள் தெளிந்து கொள்வதற்காகவும் எடுத்த முயற்சி தான் இந்த கூட்டம். அன்பர்களை, இன்று முதல் கொண்டு கடவுள் படைத்தான் என்று வேண்டாம், கடவுளே எல்லாமாக இருக்கிறான். இதற்கு என்ன பேரு? டிரான்ஸ்பார்மேஷன். படைத்தான் என்றால் அது உற்பத்தி. அந்த பொருள் வேறு, இந்த பொருள் வேறாக இருக்கும். ஆனா டிரான்ஸ்பார்மேஷன் என்றது தானே தன்மாற்றம். தனியா தமிழில் உள்ள வார்த்தை தன்மாற்றம். தன்மாற்றத்தை அடைந்து கொண்டே இருக்கிறது. நேற்று எது வரைக்கும் வரும், இன்றைக்கு என்னென்ன தெரிஞ்சு கொண்டமோ அதுல சேர்ந்து போச்சு. தன்மாற்றம். ஒவ்வொருவரும் அந்த மாற்றத்தை தான் இருக்கும். இதுவரையில இறைநிலையாக மாறுற வரைக்கும். இறைத்துகள் சேர்ந்து விண்ணாச்சு. விண்கள் சுழற்சியினாலே அதுல உள்ள இறைத்துகள் எல்லாம் காந்த சக்தியாக மாறி போகுது, வெளியே வருது. அழுத்தமா, ஒளியா, ஒலியா, சுவையா, மனமாக தன்மாற்றம் தான் அடையுது. ஆனால் தன்மாற்றம் அடைந்த பிறகு இறைத்துகள் என்னாச்சு? இறைவனாய் போச்சு. இல்லவே இல்லை. விளக்குல இருந்து வெளிச்சம் வருது, வெளிச்சத்துல அந்த அணுக்கள் காந்த ஆற்றல் தான் வெளிச்சமாக மாறுது. மாறிட்ட பிறகு இறைநிலை. இப்படி எங்கே தோன்றியதோ அங்கே முடிந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்மையை உணர்ற போது ஒவ்வொருவரையும் பார்த்தா, ஒவ்வொரு பொருளையும் பார்த்தா இறைநிலை என்னுடைய தன்மாற்றம் தான் என்ற நினைவு வந்துட்டேனால் எப்படி இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் தீமை செய்ய வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகுமா? ஆகையினால அறிவின் முழுமை பெறும்போது அற உணர்வு தானாக வரும். அறம் என்றால்
பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது ஈதல் இசைப்பட வாழ்தல். உதவி செய்தல், மற்ற உயிர்களுக்கு, வாழும் உயிர்களுக்கு துன்பம் இல்லாத, எதிர்ப்பில்லாம இருப்பது. இந்த இரண்டு குணங்களையும் பெறுவதற்காக எங்கும் போக வேண்டியதில்லை. இறைநிலையே எல்லாமாக இருக்கிறது, நானுமாக இருக்கிறேன். வேத வாக்கியம் என்ன? தத்துவமசி, தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். வேறுபடலையே. அதுக்கப்புறம் அவனுக்கு சந்தேகம் வருது. உடல் இருக்குதா? உடலை சொல்றியா? உள்ளம் வேறு வேற தானே இருக்குது, ஆன்மா வேற வேற தானே இருக்குதுன்றான். இல்லை, அகம் பிரம்மாஸ்மி. அகம், உள்ளமும் பிரம்மமேதான். சரி, அப்படியானா இந்த ஆன்மா எத்தனையோ உருவம் எடுத்து இங்க வந்திருக்குது. இது எது? அயமாத்மம் பிரம்மம். இப்ப இருக்கக்கூடிய ஆன்மா கூட பிரம்மம் தான். என்ன வளர்ச்சி, தன்மாற்றம். இதே பிரம்மம் அவ்வப்போது இருக்கிற இடத்துக்கு தகுந்தவாறு எண்ணங்கள் வேற வேற வந்திருக்குது இல்லையா? அதுவும் பிரம்மம் தான். பிரஞானம் பிரம்மம். 4 வார்த்தையும் ஒரே ஒரு பொருளை தான் உணர்ப்பு. என்று முதல் கொண்டு நீங்கள் எல்லாம் முழுமை பெற்ற ஞானிகளாக பிரகாசிக்க வேண்டும். இந்த ஞானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் மறவாது இருக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப என்ன ஆச்சு? எந்த பொருளிலும் என்னை காண வல்லவன் எவனோ அவனை நான் விட்டு நீங்குவதில்லை என்று பகவத்கீதையில கடவுளே சொன்ன மாதிரி ஒரு அறிவாளி சொல்லியிருக்காரு. எந்த பொருளாதார என்ன? இறைநிலையினுடைய மலர்ச்சி, மலர்ச்சியும் தொடர்ச்சி. அவ்வளவுதானே, வேறுபடல. இந்த வேறுபாடற்ற ஒன்றாக காண்பதே காட்சி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் உலக சகோதரர்கள் என்ற முறையில மனதை உயர்த்தி கொண்டு வாழ வேண்டும். உங்களோடு நானும் இருக்கிற வரைக்கும் இந்த பெரிய அமுதத்தை சிக்க வேண்டும். வாழ்க வையம். எல்லோரும் இன்புற்று வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி.